அன்னைக்கு சௌமியா மேம் வந்து 8 ப்ராக்டிஸ்க்காண்டி ஃபர்ஸ்ட் எப்பயுமே சர்க்கிள் போட்டு பழகணும் பிகினர்ஸ். அப்படி சர்க்கிள் போட்டு பழகினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ அதை தான் அவங்க சர்க்கிள் போட்டு பழகிருக்காங்க. உங்க ஸ்ட்ரீட்லேயே பக்கத்துலேயே ஒரு செங்கலோ இல்லை ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னா அதை மட்டுமே நாங்கள் பிக் சர்க்கிளாக போட்டுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்க 8 போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. இப்போ சௌமியா வந்து 8 ப்ராக்டிஸ்க்கு வந்து அவங்க சர்க்கிள் போட்டு பழகிருக்காங்க. இப்போ அடையாளத்துக்கு வந்து ஸ்லிப்பர் தான் நடுவில் வச்சுருக்காங்க. அதைத்தான் சுற்றி அவங்க சர்க்கிள் போடுறாங்க. நீங்க அதே மாதிரி உங்க ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரி பிளேஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு ஒரு கல்லோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பே உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு ஒரு அடையாளத்துக்கு ஒரு மட்டை இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துக்கு அடையாளத்துக்கு வச்சுக்கிங்க. ஸ்லோவாக கொடுங்க, பிரேக்கை லைட்டாக பிடிச்சிக்கிங்க. ஏன்னா சர்க்கிள் போடுறப்ப ஏன்னா ஸ்லிப் ஆயிரும். அதனால மெதுவாக லைட்டாக ஆக்சர் கொடுக்கணும். காலை மட்டும் வைக்காம அப்படி போடுங்க. பரவாயில்ல, அப்படியே போட்டுருங்க, காலுக்கு மேலே வச்சுருங்க. போடுறப்பே ஃபர்ஸ்ட் நல்ல பிக் சர்க்கிளா போடுங்க. போட்டுருங்க போட்டுருங்க. போங்க, அப்படியே போங்க. ஸ்லோவா கொடுங்க, மெதுவா மெதுவா. நீங்க சர்க்கிள் போறப்ப சரி உங்க உடம்பு ஆட்டாம பார்த்தீங்க ஷேக் ஆகுது, அந்த ஹேண்டில் பாரும் ஷேக் ஆகுது. அப்படி ஷேக் ஆச்சுல அவங்களால போட முடியாது, கஷ்டமா இருக்கும். கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுங்க, ஸ்லோவா கொடுங்க, பிரேக்கை லைட்டா பிடிச்சிக்கிங்க. போங்க, கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுங்க. பெரிய ரவுண்டாவே போடுங்க போடுங்க போடுங்க. கொடுங்க கொடுங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.